வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட் நடக்குது. இதில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் எல்லாருமே கலக்கலான பாடல்களை பாடி அசத்திருக்காங்க. இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு நட்பே துணை படத்தினுடைய ஹீரோவான இப்பா பாதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் இலங்கை சேர்ந்த ஒரு திறமையான போட்டியாளர் தான் நம்ம சின்மயி. அவங்க இந்த வாரம் செம்மையா பாடி அசத்தினது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அவங்கள பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டில் நம்ம நட்பே துணை படத்தினுடைய ஹீரோ மற்றும் மியூசிக் டைரக்டரான இப்பா பாதி மற்றும் இந்த படத்தினுடைய ஹீரோயினான அனகா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ஷோவோட ஃபைனலிஸ்டான நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான கபீஸ் கானா பூவையர், ரித்திக், அனுஷியா, சின்மை, அகானா மற்றும் சூர்யா அவர்கள் இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமான பாடல்களை எடுத்து தாறுமாறா பாடி செம்மையா அசத்திருக்காங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல இருக்க ஃபைனலிஸ்ட்லேயே ரொம்பவும் பிரபலமான போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கபீஸ் கானா பூவையர். அது போலவே இந்த ஷோல கனடால இருந்து வந்து இசையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற இலங்கையை சேர்ந்த ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் நம்ம சின்மயி அவர்கள். அவங்க இந்த வாரம் ஒரு கலக்கலான பாடல் எடுத்து செம்மையா பாடி அசத்திருந்தாங்க. இந்த ஷோல இருக்க ஜட்ஜஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இப்பா பாதி அவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. நம்ம சின்மயி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஷோல ஒரு முறை அவங்க இலங்கையில் இருக்க தாத்தா பாட்டியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. அதற்கு ஆங்கர் மாக்காப்பா அவர்கள் விஜய் டிவியே இதற்கு ஒரு முறை ஏற்பாடு பண்ணி உங்களை அங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது போலவே நம்ம விஜய் டிவி சின்மயி அவர்களை இலங்கைக்கு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. மேலும் இலங்கையில இருந்த நிறைய பேர் நம்ம சின்மயி அவர்களை வாழ்த்தி அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அவங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க கடவுள் கிட்ட ப்ரே பண்றதாகவும் மேலும் சின்மயி அவர்கள் சாதிச்சது எங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, எங்க எல்லாருக்குமே வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோல இருக்க ஒரு திறமையான போட்டியாளரான நம்ம சின்மயி அவர்களை பத்தியும் மேலும் அவங்க இலங்கைக்கு போனப்ப அங்க நடந்த நிறைய உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.